பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மள்கிட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கிற செம்மறி ஆட்டுக்குட்டிகள் இருக்குது, வளர்ப்பு குட்டிகள் இருக்குது. மொத்தம் நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 64 நம்பர்ஸ் இருக்குது. இன்ஷால்லா இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டிங்க. எங்கிட்ட ஃபார்முக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம வந்த உடனே விற்பனையை ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா குட்டிக்கு இந்த பால் குடிச்சிட்டு தாயிட்டேருந்து எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால இடம் இறங்கி தான் ஏறும். நம்ம வாங்கும்போது இருக்கிற எடையும் நம்ம ஃபார்முக்கு வந்த பிறகு இருக்கிற எடையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு குட்டிகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கிட்ட வித்தியாசம் இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த குட்டிங்களை நிறுத்தி ஒரு வாரமாக அதுகளுக்கு நம்மளுடைய தீவனத்துக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே சாப்பிட்டு நல்லா குட்டிக்கு தெளிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்த புதுசில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சின்ன குட்டிங்க மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் குட்டிங்க. இதுகளுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடு, டிஎம்ஆர் ஃபீடு, சைலேஜ் எல்லாமே பழக்கி வச்சுருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு போய் ஸ்டால் ஃபீடிங்கில் வளர்க்குறவங்களுக்கு இந்த குட்டிங்கள் இலகுவாக இருக்கும் வளர்க்குறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே தீவனம் நம்ம பழக்கிட்டோம். இப்போ நல்ல புல்லு அந்த மாதிரி சாப்பிடும், அருகம்புல் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும். எல்லா ஃபீடுக்கும் இதை அடாப்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டோட்டல் நம்மள்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் 64 நம்பர்ஸ் நம்மள்கிட்ட கைவசம் இருக்குது. ஆவரேஜ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தப்போ இருந்த எடையை விட இது கம்மியாக தான் இருக்கும். நம்ம இப்போ உள்ள கரண்ட்டாக எடை பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 13 கிலோ அந்த மாதிரி ஆவரேஜ் வெயிட் கன்ஃபார்மாக இருக்கும். எல்லாமே குட்டிங்க நல்லா தரமாக இருக்குது. இதில் ஆவரேஜ் வெயிட் நான் சொல்கிறேன். எல்லா குட்டிங்களும் அந்த வெயிட் வருமா அப்படின்னு நான் சொல்லலை. சில குட்டிங்க 13, 14 அந்த மாதிரி இருக்கும். சில குட்டிங்க 10 கிலோ இருக்கும். சில குட்டிங்க 11 கிலோ இருக்கும். ஸோ டோட்டலாக நான் ஆவரேஜ் வெயிட்டு தான் நான் உங்களுக்கு 12 to 13, 12 to 13 கிலோ ஆவரேஜ் வெயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குட்டியும் இவ்வளோ வெயிட்டுன்னு நான் சொல்லலை, ஆவரேஜ் வெயிட் நான் சொல்கிறேன். இந்த நம்மளுடைய காயார் பண்ணையில் இருக்குது, சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்க காயார் பண்ணையில் இந்த குட்டிகள் விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டைம் நீங்கள் எடுத்து வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குளிர்காலங்கள் முடிஞ்சிருச்சு, மழை காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசாக வளர்க்குறவங்க கூட இந்த மாதிரி ஆடுங்களை நீங்கள் எடுத்து வளர்க்கும் போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. அது சீசன் நல்ல சீசன் தான். இந்த குட்டிகள் வளர்ப்புக்கு ஏற்ற சீசன் தான். மார்க்கெட்டில் நார்மலாக இதெல்லாம் ஒரு ஜோடி ஒரு 12,000 12,500 அந்த ரேட்டில் கிடைக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே நிறையா ஃபார்ம் புதுசாக தொடங்குறவங்க, அது இல்லாமல் பக்ரீத்துக்காக வாங்குறவங்க, ஏற்கனவே அந்த 90 நாள் வளர்ப்பு ஸ்கீமில் ஃபேட்டனிங் பண்ணி சேல் பண்ணுறவங்க எல்லாருமே அதிகப்படியாக சந்தைங்களுக்கு குட்டிங்களை இது தேர்ந்தெடுக்க வர்றதுனால, விலைக்கு வாங்குறதுக்கு வர்றதுனால ரேட்டு சந்தைகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கிராமப்புறங்களில் வாங்கினா அதை விட ஜாஸ்தி சொல்கிறாங்க. ஸோ இந்த குட்டிங்களோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தது 14,500 ஜோடி 14,500 வாங்கியிருக்கேன். வண்டி கூலி 12,000 கொடுத்துருக்கேன். என்னோடய அடக்கம் பார்த்திங்கன்னா 64 ஆடுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஆட்டுக்கு ஒரு 200 வச்சு நம்ம சேல் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நம்ம அதிகப்படியாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாபம் ஆட்டுக்கு ஒரு 200 அந்த மாதிரி வச்சு நம்ம சேல் பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். குட்டி நம்மள்கிட்ட கரண்ட்டாக விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. இந்த குட்டிங்கள் விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக பார்த்து நீங்கள் குட்டிங்களை பார்த்து எடுக்கலாம். அதாவது நீங்கள் அட்வான்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இந்த குட்டிங்க விற்பனைக்கு நம்ம கையில் ரெடியாக இருக்குது. இந்த ரெடியாக இருக்கிற குட்டிங்களை நீங்கள் நேரடியாக போய் ஃபார்மில் போய் பாருங்கள். பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னால் நான் இருப்பேன். சப்போஸ் நான் இல்லாத சூழ்நிலையில் என்னுடைய பார்ட்னர் ஒருத்தவங்க முகமது ஹசன் அலின்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம். வேறு எதுனாலும் நம்ம ஃபோனில் நம்மகிட்ட பேசிக்கலாம். நான் இல்லாத சூழ்நிலைக்கு இருந்தால் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாகவே நீங்கள் பேசலாம். லொக்கேஷன் நீங்கள் கூகுள் மேப்பில் ஏஜேஎஸ் கோட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் அடித்தாவே நம்மளுடைய அந்த கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்க காயார் பண்ணையோட லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். அந்த லொக்கேஷனை போட்டு வந்தீங்கன்னா பண்ணையோட கேட்டுக்கே நீங்கள் வந்துடலாம். நேரடியாக பாருங்கள். இது தீவனத்துக்கு நேரடியாக நீங்கள் சந்தையிலையோ இல்லை தாயிட்டேருந்து பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தீவனம் பழக்கிறதுக்கு கஷ்டம். ஆனால் இதுக்கு ஆல்ரெடி தீவனத்துக்கு பழகிருச்சு. தீவனம் திங்கக்கூடிய அந்த இதைத்தான் பார்க்குறீங்க, வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது காலையில் நீங்கள் டிஎம்ஆர் ஃபீடு போடுங்க.
அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 மணிக்கு வந்து மக்காச்சோள சைலேஜ் ஒரு 4 மணி நேரம் கேப்பில் மக்காச்சோள சைலேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி டிஎம்ஆர் ஃபீடு போடுங்க. தண்ணி வைங்க. நைட் லாஸ்ட்டாக ஒரு 8 மணிக்கு வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடு வைங்க. எந்த கம்பெனி ஃபீடாக இருந்தாலும் சரி கான்சன்ட்ரேட் ஃபீடு வைங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 4லேருந்து 6 கிலோ வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து வெயிட் கெய்னிங் இருக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்க ராஜஸ்தான் கோட்ஸும் அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.